நான் வந்து 40 வருஷமாக ஆயிரஞ்சு வச்சு விவசாயம் பண்ணி ரொம்ப நசிந்து போய் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 ரூபா 10 ரூபாயை பேங்கில் சேமித்து இந்த சோலார் போட்டு பார்க்கலாம். கரண்ட்டுக்கு போனேன், கரண்ட்டுக்காரங்க தரமாட்டேன்ட்டாங்க. 50 சென்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் கொடுப்பான்னாங்க. அதனால் நான் வந்து கம்மி நிலமா இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தர முடியாதுன்னுட்டாங்க. மறுபடியும் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணேன். சோலார் போட்டுதான் அப்படின்னு எஃப்எம்மில் தகவல் கிடச்சிது. எஃப்எம்மில் தகவல் கிடச்ச உடனே இதுக்கு யாரை பிடிக்கணும் என்ன பண்ணணுன்னு அக்ரிகல்ச்சர் பிடிச்சி கேட்டால் சொல்லுவாங்கன்னாங்க. ஆஃபீஸுக்கு போனேன், ஒரு 2-3 டைம் இல்லை. மறுபடியும் என்ன பண்ணலான்னு கேட்டேன். எங்கள் பேராண்டி வந்து சோலார் போட்டுக்கலாம் தாத்தா அப்படின்னோம். அதனால் எங்கள் பையனை கேட்டேன். எங்கள் பையன் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்க. அப்படி சரி, இது யார் அணுகுனா அந்த சோலார் கிடைக்கும் அப்படின்னு தகவல் கேட்டேன். தகவல் கிடச்சிது. எங்கள் பையன் வந்து செல்லில் போட்டு பார்த்தா, அப்படி போட்டு பார்த்து இந்த இடத்துல செஞ்சு கொடுக்குறாங்க, சோலார் போட்டு தராங்கன்னு சொன்னாங்க. அதனால் நான் இங்கேருந்து தருமபுரியிலேருந்து போச்சம்பள்ளி போச்சம்பள்ளியிலேருந்து சந்தூருக்கு போனேன். சந்தூரில் ஒரு பேர் என்ன, விக்னேஷ், ஏவி சோலார் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. விக்னேஷ் அவர் பேர். அவர் விக்னேஷ் போட்டு தரேன்னு சொன்னார். அவர்கிட்ட அட்வான்ஸ் பண்ணி இந்த சோலார் போட்டு கொடுங்கன்னு, குறைஞ்சி முதலீட்டில் போட்டு தரேன்னு சொன்னார். சரிங்க அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் காசு கம்மியாக இருந்தது. அப்புறம் இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணுமே, இப்போ உடனே போட முடியாது அப்படின்னு. சரி, நீங்கள் பிரட்டிக்கிட்டு கூட சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்புறம் காசு வந்து இங்கே விசாரித்தேன். சரி தரேன்னு சொன்னாங்க. அதுக்காக சரி எல்லாம் ரெடி பண்ணி போய் சேலம் போய் ரோப்பு கவர் எடுத்துக்கிட்டு வந்து ஓஸ் போய் எடப்பாடியில் எடுத்துக்கிட்டு வந்து அந்த ஒயரை அப்புறம் எடுத்துக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு தகவல் கொடுத்தேன் விக்னேஷு. அவர் வந்து சரி வரேன், எப்போ வரணுன்னாரு. நாளைக்கு திங்கக்கிழமை நல்ல நாள் வந்துட சொல்லுவேன்னேன். வந்துட்டார். வந்து சரி பண்ணி எல்லாம் ஓட்டி கொடுத்துட்டாரு. நல்லபடியாக தண்ணி ஓடுது. இந்த மாதிரி விவசாயம் நல்லாயிருக்கும். அதனால் அவங்களுக்கும் விக்னேஷ் கம்பெனிக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம்.